ஹாய் கைஸ், இப்போ நம்ம பாப்பா பேசும்போது பார்ப்போம். விளையாடுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கதை சொல்கிறேன், அதெல்லாம் புரிஞ்சு நம்ம பாப்பா பேய் கதை சொல்ல போது இல்லை. கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளூ பட்டனை தட்டி விட்ருங்க, ரெட் பட்டனை டிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கும் ஆர்சிபி பிடிக்குன்னா ரெட் பட்டனு, சிஎஸ்கே பிடிக்குன்னா எல்லோ பட்டனு. யாருக்கு எவ்வளோ ஃபேன்ஸுன்னு பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் லைக்கும் டிக் விட்டுருங்க. இப்போ நம்ம பாப்பா சொல்ல போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேய் கதை சொல்கிறேன், அவங்க சொல்லிடலாம். ஒரு வீடு ஒரு இருட்டாஞ்ச மண்ணு அவ்வளோ அழுக்கா. அந்த வீட்டில் ஒரே சவுண்டாக இருந்துச்சுதான். அவங்க ஊர் மக்கள் எல்லாம் அந்த வீட்டிலேருந்து ரொம்ப பெரிய வீடா. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேருக்குன்னு பயந்துட்டு வெளில வந்து வேறு ஓட்டை வீட்டில் வந்து நிறையா பேர் தங்குறானுங்களாம். அப்போ வந்து ஒரு பையன் நல்லா நாங்கள் முஸ்லீம் தான். அவங்க வந்து இப்போ வந்து ஒரு சார்ஜி கனெக்ட் பண்ணுங்க வந்து கூப்பிட்டாங்களாம். அங்கிள் அங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பெரிய வீடு இருக்கு. ஆனால் இங்கே யாருமே இல்லை, எல்லாம் பேய் சவுண்டாக கேட்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அந்த ஃபோன் ப்ராடக்ட்டை வந்து அதை போய் நல்லா க்ளீன் பண்ணி அந்த பேயெல்லாம் வெளியிட்டு விட்டு அந்த ஓட்டர் வீட்டில் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா இங்கே வாழ வச்சுட்டாங்க. தேங்க்யூ. நானும் என் தங்கச்சி நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அது வாங்க பார்க்கலாம். தெரியுதா கைஸ், எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள். மெடல் தான் அவ்வளோ வாங்கியிருக்கோம். நான் கராத்தே கிளாஸில் போய்ட்டு கப்பு வாங்கியிருக்கேன். இப்போ நான் எல்லோ பெல்ட்டில் இருக்கேன். அந்த பெரிய கப்பில் நானும் எங்கள் அம்மாவும் வாங்கியிருக்கோம். மறக்காம அந்த இங்கே பாருங்க, இந்த பெருசு இருக்குது பார்த்தீங்களா, இது என் பாப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வாங்கினாங்க. பாருங்கள்.